மக்கள் செயல் சார்பான ஒரு கோரிக்கை. இது மக்களுக்காக செய்யப்படுகின்ற போராட்டம். இதில் கட்சி பேதங்கள் கடந்து அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளோம். எனவே இதில் எந்த கட்சி பாகுபாடுகளும் நாங்கள் பார்க்கவில்லை. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமிழர்கள் என்ற ரீதியில் அனைவருக்கும் உரிமை என்று. எனவே இதில் கட்சி பேதங்கள் கடந்து அனைவரும் தமிழர் தேசமாக ஒன்று திரளுவதற்கு உங்களுடைய ஆதரவை வேண்டியிருக்கின்றோம். இது பொது விஷயம். நாங்கள் தெளிவா இருக்கிறோம். இப்படி கூட்டு வச்சு போட்டு வர இவர் சுமந்திரன் தக்க வைக்கணும் என்ற ஒன்றுக்கா இதாண்டு போட்டு இப்ப பூச்சாண்டி காட்ட வாங்க நாய் கூட்டாங்க. யோசிக்கணும் மேல கொஞ்சம் வச்சு வேற என்னத்துக்கு வாரிங்க பக்கம் இல்லையா வேது ஒன்று உங்களுக்கு எதிர்கட்சி தானே. குழந்தையும் போராளியா 3 வயது பிள்ளையும் போராளியா இல்லையே 3 வயது பிள்ளை போராளியா. அது பழைய காலத்துக்கு இவங்களை சொல்லுங்க ஜீவிக்கு இந்த அண்ணா இந்த உள்ளாட்சி நம்ம எலெக்ஷனுக்கு அவனவன் கேட்டான காசு 2 பேருக்கு கொடுத்தானா இதுக்குள்ள வச்சு ஆட வேண்டாம். பிடிக்கலையா அங்க போங்க ஆர்ப்பாட்டம் செய்ய பிடிக்கலையா அங்க போங்க சாணக்கில பிடிக்கலையோ அங்க போங்க. இதென்ன சீலா அண்ணா இதால நாங்க சண்டை பிடிச்சு போனாங்க அண்ணா. இதால நாங்க சண்டை பிடிச்சு போய் ஒற்றை கையேலாது ஒற்றை காலையிலாது இதுல வச்சு பெரிய புடுங்குறீங்க. உமா போகணா நாங்க பொதுவில் எல்லாருக்குமே அழைப்பு விட்டோம். எல்லாரும் மறந்துட்டோம் திரும்பி போயிட்டோம் நினைச்சிருக்கோம் நினைக்கிறேன். ப்ளீஸ் இதோட விடுங்க. சரி 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 நீண்ட காலமாக ஊடகங்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான போராட்டத்தின் நோக்கத்தை அந்த செயற்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவங்களினை அந்த
காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளது வழிகளை இந்த இடத்தில் பகிர்ந்து இந்த போராட்டத்தினை உலகபூர்வ போராட்டத்தில் 3ஆம் நாள் இன்றைக்கு தற்போது சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக இங்கு கூடியிருப்ப